சொல்லவே வாய் கூசுது. 2 வயசு பெண் குழந்தைன்னு கூட பார்க்காம 40 வயசு திமுக நிர்வாகி அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தன்னுடைய கணவர்களிடம் பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பிரின்சி. அதே கிராமத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி பெரிய நாயகம் கூட தொடர்பு ஏற்படுது. நாளடைவில் இந்த தொடர்பு கள்ளக்காதலா மாறி 2 பேரும் கணவன் மனைவியாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில டிசம்பர் 11ஆம் தேதி குழந்தை திடீர்னு உடல்நல குறைவால உயிரிழக்கிறா. அந்த குழந்தையுடைய தந்தை சூரிய என்பவர் அஞ்சட்டி காவல் நிலையத்துல என் குழந்தை மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு கேஸ் கொடுக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணையின் பேர்ல குழந்தை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பப்படுறா. எல்லாருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வருது. குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா இதற்கு காரணம் யாருன்னு அஞ்சட்டி காவல் நிலையம் விசாரிக்கிறாங்க. பிரின்சியுடைய கள்ளக்காதலன் பெரிய நாயகம் தான் இதுக்கு காரணம். இதன் பேர்ல போஸ்கோ உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து பெரிய நாயகத்தை சிறையில் அடைச்சிருக்காங்க. இதுதான் உங்களுடைய மாடல் ஆட்சியா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.